ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இஃப்தார் டைம் வந்துருச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, திடீர்னு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இடையில வந்துட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப மிஞ்சும் அப்படின்றதுக்காக சரி ஒரு கஸ்டர்டாக கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் வந்துட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லைங்களா, கஸ்டர்ட் பவுடரையும் வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால் காஞ்சதுக்கப்புறமா அந்த கஸ்டர்ட் பவுடரை நான் உள்ளே ஊற்றிடுறேன். அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதுவும் கொஞ்சம் கொழப்பாக கெட்டியாக வரைக்கும் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறமா நான் மில்க் மேட் இருக்கிறீங்களா, அது ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இதோட சர்க்கரை வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேங்க 1/2 லிட்டர் பாலுக்கு. ஓகேவா, 1/2 லிட்டர் மில்க்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு இதுவே வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஆட விழுக நம்ம நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விட்டுறாதீங்க, அடி லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கை விடாமல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டி பதமாக வரும். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நல்லா இப்போ இந்த போதும் இந்தளவு போட்டு நம்ம சில் பண்ணுற அளவுக்கு வச்சுருவோம். சில்லாகிறதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம இதில் எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்துட்டு இதில் ஆப்பிள் போட்டேன், மாதுளை போட்டேன், கிரேப்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு வேறு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். பனானா வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காதுன்றனால உங்களுக்கெல்லாம் அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவ்வளோ ஃப்ரூட்ஸும் நம்ம வந்துட்டு சேர்த்து கலந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்து பாருங்கள். எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறப்பே சாப்பிடணும் போல். நீங்களும் வந்துட்டு இதை செய்யுங்க. இதை வந்துட்டு நீங்கள் இன்னொன்று என்னென்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 or 2 hour வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கோல்டாகி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்பே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குங்க. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு இஃப்தாருக்கு சூப்பரான டெசர்ட்டுன்னு கூட சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பாக செஞ்சுட்டு இஃப்தாருக்கு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நீங்களும் வந்துட்டு நல்லபடியாக நோன்பு வச்சு தொழுகுங்க. எனக்காக துஆ கேளுங்க இன்ஷா அல்லாஹ். டாட்டா பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.